வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். அதுவும் ஸ்பெஷலாக டெய்லர்ஸ்க்கும் கஸ்டமர்ஸ்க்கும் இடையில் எந்த மாதிரி கிராஷஸ் வரும், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதான். டெய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண வேண்டாம், நாளைக்கு ஸ்டிச் பண்ணலாம், தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த கஸ்டமரோட கிளாத்தை மேக்ஸிமம் ஸ்டிச் தள்ளி வைக்கிறாங்களோ அந்த கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் ப்ராப்பராக வந்திருக்காது. நானாக இருந்தாலுமே அதை தான் பண்ணுவேன். இந்த கஸ்டமர்கிட்டருந்து பேமெண்ட் வரும் அப்படின்னு சொன்னால், அந்த கஸ்டமரோட கிளாத்தை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிளாத்தை ஸ்டிச் பண்ணணும். இன்றைக்கி இன்றைக்கி ரிசீவ் பண்ணிட்டோமா, நாளைக்கு டெலிவரி பண்ணணும், 24 ஹவர்ஸில் டெலிவரி பண்ணணும், அந்த மைண்ட் செட் இருக்கும். அதே மாதிரி காசு கேட்கும்போது இல்லை 5 ரூபா குறைச்சிக்கேன், 10 ரூபா குறைச்சிக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த கஸ்டமரோட கிளாத் ஓகே வாங்கிப்பாங்க. ஆனால் அதை ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னு எதிர்பார்க்கும்போது, இன்னொரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க காசு தருவாங்க. அவங்க எப்போவுமே நம்மக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உடனே அவங்களோட கிளாத்தை தான் ஸ்டிச் பண்ண மைண்டு வரும். இது எல்லா டெய்லர்ஸும் இப்படி தான். கண்டிப்பாக 95% நான் சொல்கிறேன், எல்லாரோட மென்டாலிட்டியும் அப்படி தான் இருக்கும். எதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், காசுக்காக தான். அந்த காசு இப்போ ஸ்டிச் பண்ணால் இப்போவுமே நம்ம கையில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், யார் காசு கொடுப்பாங்களோ அவங்களோட மெட்டீரியலை தான் நமக்கு தைக்கணும்னு தோணும். இல்லை இது எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, எல்லாருக்குமே அப்படி தோணுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். நானுமே பார்த்து தெரிஞ்சுப்பேன். நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், மற்றவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலை அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு டெய்லராக நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போடும்போது அது எப்படி ஆயிரும்னா, ஒரு பேடன் ஆயிரும். இப்போ நம்ம நார்மல் ரெகுலராக போயிட்டுருக்கிற இந்த டைமில் நம்ம ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு 4 நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் 4 நாள் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியல. அடுத்தால ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வருதுன்னா அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுவோம். இது பெரிய பெரிய டெய்லர் ஷாப்பில் ஒருத்தவங்க இல்லைனா இன்னொருத்தவங்க ஏன்னா டெய்லரிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு ஆள் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க கட் பண்ணி கொடுத்தா ஸ்டிச் பண்ணிடுவாங்கங்கும்போது எப்படியோ ஈஸியாக முடிச்சிடுவாங்க. வீட்டில் இருந்து ஹோம் மேக்கர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களோட வீட்டில் சிச்சுவேஷன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. எல்லா இடத்துக்கும் அவங்க தான் போக வேண்டியது இருக்கும். அவங்க குழந்தைங்கள அவங்க தான் பார்த்துக்க வேண்டியிருக்கும். அவங்க வீட்டு கிச்சன் வேலைகள் அவங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வாங்கி வச்சுருக்க ப்ளவுஸை 1 வீக் ஆகியும் நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு சொன்னால், அடுத்தால அந்த 1 வீக்கில் வந்த கிளாத்தும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு என்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அன்றைக்கும் கிளாத் வரும், அதை ஸ்டிச் பண்ணணும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு எப்படி சொல்கிறது, ஒரு டைமே இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும், ஐயோ பேடன் ஆயிரும். அப்போ மொத்தமாக இருந்து ஒரே நாளில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு எனக்கு ஒரு ஷாப்பில் வர்ற அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்தால் ரொம்ப வெரி குட், ரொம்ப வெல்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா லிபரலாக தான் ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கும். இன்னொன்று நான் நிறையா ஆர்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறதும் இல்லை. கொடுத்தா வாங்கிப்பேன், இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறத சொல்லி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். என்ன ரீசன்னால எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. ஒரு கிட்டுக்கு 3.5 இயர்ஸும் ஒரு கிட்டுக்கு 1.5 இயரும் ஆகுது. அதனால் எனக்கு அந்த 2 குழந்தைங்கள பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற டைமில் தான் நான் ஸ்டிச் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் அபாக்கஸ், வேதிக் மேக்ஸ், ரூபிக்ஸ் க்யூப்ஸ், ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறேன். அந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுறது ரெகுலர் டைமில் பார்த்திங்கன்னா ஜூன் டு மார்ச் பார்த்திங்கன்னா ஈவினிங் பேட்ச் தான் 5 to 6:30. அதுலேயும் வீக்லி 4 கிளாஸஸ் தான் நடக்கும். பட் இப்போ சம்மர் கேம்பில் நமக்கு மார்னிங் 11 to 1 o'clock ஒரு பேட்சும், ஈவினிங் 5 to 6:30 ஒரு பேட்சும், 2 பேட்ச் போயிட்டுருக்கிறதுனால டே டைமில் நமக்கு டைமே கிடையாது. அப்படிங்கும்போது அதெல்லாம் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். கஸ்டமர்ஸ் நமக்கு ரெகுலராக இருப்பாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்த உடனே நம்மகிட்ட காசு கொடுத்துட்டு தான் அந்த மெட்டீரியல் அவங்க வாங்கிட்டே போவாங்க. அப்படிங்கிருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, எடுத்து நம்ம அதை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்குள்ளதை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் ஏமாவும் இருக்கும், தாட்டாகவும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்துப்போம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ டிலே பண்ண தான் சரி. இது நான் மட்டும் தான் அந்த மாதிரி தள்ளி போடுறதுனால நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை தாண்டி இன்னொரு டெய்லர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பை நம்ம கஸ்டமர்ஸ்க்கு உருவாக்கி கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன தான் நினச்சாலும் ஆனால் முடியறதில்ல. எனக்கு இந்த சிச்சுவேஷனுங்கிறதுனால நான் முடியலை அப்படின்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு வேறு மாதிரி இருக்கும். எனக்கு வேறு ஒரு சிச்சுவேஷன், அதனால் ஸ்டிச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி
வச்சிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு நல்ல தீபாவளியோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா எல்லா கஸ்டமர்ஸும் அப்போ தான் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை கொடுத்துடுங்க, நான் அப்புறம் வந்து தீபாவளிக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்பாங்க. கோயில் திருவிழா வருது, இதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், அந்த ப்ளவுஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளால் கொடுக்க முடியாது. வில்லேஜில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் திருவிழா வருதுன்னா அவங்க ஊரில் எல்லாருக்கும் ஒரே டைமில் இருக்கும். அப்போ அவங்க எல்லாருமே வந்து அட் அ டைமில் கேட்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ப்ராப்பராக காசு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க, காசு கொடுக்காதவங்களும் இருப்பாங்க. காசு கொடுக்குறவங்க ஆல்ரெடி 2 ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னும் 2 ட்ரெஸ் கொண்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அவங்களோடது தான் தைக்கணும்னு தோணும், ஆனால் பழைய கஸ்டமர்ஸோடது தைக்கணுங்கிறதே தோணியிருக்காது. அந்த ரீசனால் நம்ம வந்து கெட்ட பேர் வரும், இவ கிட்ட கொடுத்தா தரமாட்டா, இவ கரெக்டான டைமுக்கு தரமாட்டா அப்படிங்கிற பேர் மட்டும் நம்ம வந்து டெய்லர் தொழிலில் வந்துடுச்சுன்னு சொன்னால் நமக்கு ஆர்டர்ஸ் வர்றது குறைஞ்சிடும். அதே சமயம் இன்னொரு விஷயம், அதுக்காக வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுமானா இல்லை, ஸ்டிச் பண்ணி வச்சுடுங்க. வந்த உடனே அந்த மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணி அவங்களோட நேமில் எடுத்து ஒரு கவர் போட்டு வச்சிட்டிங்கன்னா பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் கிட்டே அந்த மாதிரி தான் ரெகுலராக வந்து எல்லார்ட்டையும் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேனான்னு கிடையாது, கொடுத்துடுவேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் கிட்டே கண்டிப்பாக நீங்கள் பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க அப்படி தான் சொல்லுவேன். அதாவது வந்து ஒரு 50-50ன்னு வச்சுக்கலாமே. ஒரு 50% ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட மணி கொடுத்துட்டு தான் வாங்குறதுக்கு போடுவாங்க. இல்லை எனக்கு மெட்டீரியல் தரும்போதே வந்து பேமெண்ட் போடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி மெட்டீரியல் தரும்போதே பேமெண்ட் போடுறவங்களோட ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தூக்கமே வராது. அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து தூக்கமே வராது. அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ளவுஸும் வந்து அந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட தான். அவங்க எப்போவுமே வந்து நம்ம கேட்ட உடனே அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ளவுஸை கொடுத்துட்டு செல்வி இது வந்து உனக்கு என்ன மாதிரி தைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீ தச்சிக்க, எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது, எனக்கு எப்படி தைச்சா நல்லாயிருக்குன்னு உனக்கு தோணுதோ அந்த மாதிரி பண்ணு அப்படிம்பாங்க. இந்த ப்ளவுஸ் கூட அவங்க வந்து எனக்கு ஆரி போட முடியுமான்னு தான் கேட்டிருந்தாங்க. அவங்க மண்டே கொடுத்தாங்க, நம்மளால் வந்து அதுக்குள்ளே பண்ணி கொடுக்க முடியலை. தேர்ஸ்டேக்குள்ளே நமக்கு வந்து என்னாலையும் போட முடியல. அதே சமயம் வந்து நமக்கு ஆரி போடுறவங்களுக்கும் வந்து ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. அந்த ரீசன்னால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஆரி லேஸ் வாங்கி நம்ம இன்றைக்கி நைட்டு ஸ்டிச் பண்ணோம். பார்த்திங்கன்னா வந்து தேர்ஸ்டே நைட் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறோம். இதெல்லாம் தள்ளி போடுறதுனால தான். இந்த மாதிரி தள்ளி போட நமக்கு தான் பேடன் ஆகும். அதாவது ஒரு நாள் தள்ளி போடுறதுனால நமக்கு அடுத்த கஸ்டமர்ஸ் வந்து வர்றதும் குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அவள் தரமாட்டா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே டைம் கரெக்டான டைம் அவங்க வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் கேட்டிருக்காங்க, ஃப்ரைடே மார்னிங் எனக்கு வேணும்னாங்கன்னா அந்த ஃப்ரைடே மார்னிங் கொடுத்துட்டிங்கன்னா அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. சம் கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க எனக்கு தேர்ஸ்டே ஈவினிங்கே கொடுத்துடுங்க, நான் வந்து ஒரு தடவை வியர் பண்ணி பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு நான் என்ன தான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் ஒன் டைம் நான் வியர் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்கிற கஸ்டமர்ஸ் எல்லா டெய்லர்ஸ்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அது பிஃபோராக கொடுத்துடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நமக்கு கஸ்டமர்ஸும் இருப்பாங்க, ஆர்டர்ஸும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஆரி லேஸ் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து இதுவே மீட்டரே வந்து நமக்கு 130 to 150 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இந்த ப்ளவுசஸ் வந்து இதை வந்து நான் இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணவும் செஞ்சுருந்தோம். இந்த தடவை ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் மட்டும் பண்ணி ஃபிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படின்னா காலையிலே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஹெம்மிங் போட்டுடலாம். ஏன்னா வந்து நைட் டைமில் ஹெம்மிங் போடுறது கண் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிட்டேன். இதுக்கு வந்து B7000 கம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் வந்து ரொம்ப எம்டியாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படிங்கும்போது நம்ம அதில் ஒரு சின்னதாக ஒரு ப்ரூச்சா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா கம் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி அந்த பொசிஷனில் ரெடி பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். நிறைய பேருக்கு வந்து ப்ரூச்சாஸ் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் அது எப்படி பண்ண என்ன இது யூடியூப்பில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இதுக்கு நான் வந்து பெஸ்ட்டாக சொல்கிறது வந்து ரோலி ஸ்டுடியோன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் ரொம்பவே ஃபேமஸ். அவங்களோடது வந்து இப்போ இல்லை, அவங்க பிகினிங்கில் இருந்தே அவங்களோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு இந்த மாதிரி ப்ரூச்சாஸ் ஒர்க் தான். ஆனால் அந்த ப்ரூச்சாஸ்ங்கிற நேம் இல்லாமல் வேறு நார்மலாக ஒர்க் பண்ணி போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து ப்ரூச்சாஸ்னே போடுறாங்க. அவங்களோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நானுமே அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்குது அவங்க வந்து என்ன இருக்குதோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு, அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து டெய்லர்ஸ் எதனால் வந்து துணி தைக்கிறத தள்ளி போடுறாங்கங்கிறதும், அதேமாதிரி எந்த கஸ்டமரோட துணி வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கஸ்டமராகவும் இருக்கலாம், டெய்லராகவும் இருக்கலாம், யாராக வேணாலும்
இருந்தாலும் இதில் கொடுத்துருக்க மிஸ்டேக்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்படின்னா உங்கள் டெய்லரும் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் கேட்குற நேரத்தில் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கஸ்டமராக இருந்தீங்கன்னு சொன்னாங்க, டெய்லராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளவுஸஸை ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அவங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கிவ்அவேல. தேங்க்யூ.